சக்தி ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாரு. சக்தியோட வீட்டுக்கு பக்கத்திலேயே அவரோட விவசாய நிலமும் இருந்துச்சு. அவர் நிலத்துல விளையிற தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்க வீட்லயே ஒரு சின்ன தானிய கிடங்கு ஒண்ண மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு. அந்த தானிய கிடங்குல நிறைய எலி தொல்லை இருந்துச்சு. அந்த எலிகள் எல்லாம் விரட்டுறதுக்கு எலி பொறி வைக்கிறது, எலி மருந்து வைக்கிறது, பொந்து எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறது அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. சக்தி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த எலி தொல்லையை மட்டும் அவரால் குறைக்கவே முடியல. இதனால ரொம்ப டல்லான சக்தி கிராம மக்கள்கிட்ட போய் ஐடியா கேட்டு பார்ப்போம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. கிராம மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு பூனை வளர்த்து பாரு, எலி தொல்லைக்கு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சக்தியும் ஒரு பூனைய வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கிட்டின்னு பேர் வைக்கிறாரு. கிட்டி வீட்டுல நடமாடுறத பார்த்த எலிகள் எல்லாம் அவசர அவசரமா ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுச்சு. எலிகளோட தலைவன் நந்து சொல்லிச்சு, வீட்டுக்குள்ள ஒரு பூனை என்ட்ரி கொடுத்திருக்கு, அதுட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ உங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஒரு எலி சொல்லிச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பூனையை துரத்திடலாமா? இன்னொரு எலி சொல்லிச்சு, அந்த பூனை கிட்ட போய் ஃப்ரெண்டா இல்லாமா? இன்னொரு எலி அப்பாவித்தனமா சொல்லுச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம். எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட எலிகளோட கூட்டத்தலைவன் நந்து, சரி விடுங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புச்சு. கிளம்பி தூங்கிக்கிட்டு இருக்க பூனை பக்கத்துல போச்சு. கிட்டியோட காதுல டீலிங் பேசுச்சு, நாங்க இந்த வீட்டுல ஏற்கனவே இருக்கோம், நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க, நமக்குள்ள பிரச்சனை வேணாம், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், நீ எங்களை கண்டுக்காத, நாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தானியங்களை தான் எடுப்போம், பார்த்தா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால நீ அதை பெருசா கண்டுக்காத, உனக்கு வீட்டுல இருக்க மத்த உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கிட்டி சொல்லிச்சு, உன்னை எப்படி நம்புறது, நான் இல்லாதப்போ நீ நிறைய தானியங்களை எடுத்துட்டேன்னா என்ன பண்றது, எப்படி உங்களெல்லாம் நான் நம்புறது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நந்து சொல்லிச்சு, டெய்லியும் நீ இருக்கப்ப மட்டும்தான் நாங்க தானியங்களை எடுப்போம், நீ இல்லாதப்ப எடுக்க மாட்டோம், அதுவும் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுப்போம், நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டுட்டு கிட்டியும் டீலிங்க்கு ஓகே சொல்லிருச்சு. கிட்டியோட தலைமையில தானிய திருட்டு நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தானியங்களோட அளவு ரொம்ப குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கிட்டி என்ன பண்ணுச்சு, எலியெல்லாம் வர்றப்ப தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுச்சு. நடுவுல கண்ணை முழிச்சு செக் பண்ணுச்சு. அப்ப நந்து சொல்லுச்சு, கிட்டி தூங்குது, நம்ம எல்லாரும் நிறைய தானியங்களை வழக்கம் போல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தானியங்களை எல்லா எலியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்த உடனே கிட்டிக்கு செம்ம கோவமாயிடுச்சு. நடுவுல பாஞ்சு வந்து, என்கிட்ட என்ன சொன்ன, இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயி எலி எல்லாத்தையும் அப்படியே கடிச்சு விட்டுருச்சு. எல்லாம் பயந்துட்ட விட்டு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. வீட்டு பக்கம் வரணும்னே எந்த எலியுமே திருப்பி ஆசைப்படவே இல்லை. ரேகாக்கு பூனைகள்னா ரொம்ப பிடிக்கும். மின்ட்டுன்னு 2 பூனைகளை வளர்த்து வரான். மின்ட்டுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. என்னதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அப்பப்ப 2 பேருக்கும் சண்டையும் போட்டியும் இருக்கதான் செஞ்சுது. ஒரு நாள் ரேகா வீட்டுல ஆப்பம் பண்றா.
ஆஹா, வீட்டுல ஏதோ நல்ல வாசமா வருதே அப்படின்னு சொல்லிட்டு மிட்டும் மின்ட்டும் வாடை புடிச்சிட்டு வந்து பார்த்தா ஆப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ரேகா ஆப்பெல்லாம் செஞ்சு வச்சு முடிச்சிட்டு, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டா. மிட்டு சொல்லுது, நான் தான் இதை சரிசமமா பிரிப்பேன், எனக்கு தான் நல்ல கூர்மையான நெகை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மின்ட்டு சொல்லுது, வேணா, நீ எப்போதும் போல என்னை ஏமாத்துவ, நானே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்படி 2 பேத்துக்கு நடுவுல வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அத ஜன்னல்ல இருந்து ஒரு ஆந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆந்தைக்கு மிட்டு மேலையும் மின்ட்டு மேலையும் ரொம்ப நாளா ஒரு கண்ணு இருந்துட்டே இருந்துச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், 2 பூனையும் சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு தந்திர எண்ணத்தோட அந்த மிட்டு கிட்டையும் மின்ட்டு கிட்டையும் வந்துச்சு. இல்ல வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க, உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. மிட்டு சொல்லுச்சு, வேணாம் வேணாம், எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு. மின்ட்டு சொல்லுச்சு, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு அரைக்குறை மனசோட தலைய ஆட்டுச்சு. அப்போ அந்த அப்பத்தை 2 பாகமா பிரிச்சுச்சு. ஒண்ணு பெருசா இருந்தது, ஒண்ணு சின்னதா இருந்துச்சு. அது மிட்டு சொல்லுச்சு, இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரியும், அதுக்குதான் நான் அப்பவே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ஆந்த சொல்லுச்சு, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பீஸையும் இப்ப சரிசமமா என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பீஸ ஒரு கடி கடிச்சிச்சு. மிட்டுவும் மின்ட்டுவும் வேணா வேணான்னு கத்துச்சு. சொல்ற பேச்சு கேட்காம வேக வேகமா அப்படியே கடிச்சு அப்படியே வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது. மிட்டுவுக்கும் மின்ட்டுவுக்கும் ஒரே கோவம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எதுவுமே வைக்காம ஃபுல்லா இந்த ஆந்தை இன்னைக்கு சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி 2ம் பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தா ஆப்பம் குட்டி ஆகிறதுக்கு பதிலா இன்னும் பெருசு பெருசா ஆயிட்டே இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு கடிக்குதோ அந்த அளவுக்கு ஆப்பம் இன்னும் பெருசு பெருசா ஆயிட்டே இருந்துச்சு. ஆந்தையோட வயிறு பயங்கரமா பெருசாயிடுச்சு. ஆனாலும் அது சாப்பிடுறத நிறுத்தவே இல்ல. மிட்டுவும் மின்ட்டுவும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்போ இவ்வளவு பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே 2க்கும் புரியல. அப்ப ஜன்னல்ல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா ஜன்னல்ல இருந்து ஒரு குட்டி தேவதை நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த குட்டி தேவதை சொல்லுச்சு, இது சாதாரண அப்பம் இல்ல, மந்திரிச்சு அப்பம். யாராவது பேராசையோட அந்த அப்பத்தை சாப்பிட்டா அது வளர்ந்துகிட்டே இருக்கும், சாப்பிடுறவங்க வயிறும் பெருசாகிக்கிட்டே இருக்கும், ஆனா சாப்பிடுறத அவங்களால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மிட்டுவும் மின்ட்டுவும், என்னது சாப்பிடுறத நிறுத்த முடியாதா, அதனாலதான் இந்த ஆந்தை சாப்பிட்டுட்டே இருக்கா, சரி இப்போ அது சாப்பிடுறத நிறுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குட்டி தேவதை சொல்லுச்சு, உங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் ஒரு சுயநலமற்ற முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மிட்டு சொல்லுச்சு, எனக்கு இந்த அப்போ வேணாம், மின்ட்டுவே ஃபுல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு குட்டி தேவதை சுயநலமற்ற முடிவை எடுத்ததுக்காக சந்தோஷமா கைத்தட்டி சிரிச்சிச்சு. அப்பத்துல இருக்க மந்திர சக்தி போயிருச்சு. இப்போ ஆந்தை சாப்பிடுறதையும் ஸ்டாப் பண்ணிருச்சு. இத பார்த்த உடனே ஆந்தை அதோட தந்திரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப அசிங்கமாயிருச்சு அப்படின்ட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த இடத்தை விட்டு போயிருச்சு. இப்ப குட்டி தேவதை சொல்லுச்சு, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்லாதனாலதான் உங்க பிரச்சனையில இன்னொருத்தர் மூக்கு நுழைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும், உங்களோட பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு. மின்ட்டுவும் மிட்டுவும் அப்பத்த சரி பாதியா பிரிச்சு 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. Cause I've been living life right like I could just die